அது எப்படி நாளாக நாளொரு மேனும் பொழுதொரு வண்ணமாக அந்த மான் கன்று வளர்கிறதோ, அதுபோல நம்மளுடைய யோக சக்தி நமக்குள்ளே இருந்து இந்த ஒரு மான் கன்று போன்று அதனுடைய உடம்பும், அதனுடைய முகமும் எவ்வளவு அழகாக வருகிறதோ, அதுபோல இந்த சரீரம் முழுதும் இந்த வாயு ஓடுவதனால ஒரு அழகு, ஒரு இளமை அது அப்படியே வளர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் நிதர்சனமாக புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் 3வது தந்திரத்திலே காய சித்தி என்கின்ற ஒரு பகுதியில ஒரு பாடலை பார்க்கின்றோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இதில் சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நம் வாழ்க்கையில் நிதர்சனமாக கண்டு அனுபவித்த வகையிலே ரொம்பவும் ஆழமாக இது எப்படி நடக்கிறது, இது எப்படி நடந்தது என்பதை பற்றி எல்லாம் உங்களிடம் விளக்க இருக்கின்றோம். ஒரு சிறப்பான பாடல். இந்த பாடலை திருமூல திருமந்திரத்திலே இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நான் கண்ட வன்னியும் 4 கலை 7ம் தான் கண்ட வாயு சரீரம் முழுதும் ஓடும் ஊன் கண்டு கொண்ட உணர்வு மருந்தாக மான் கன்று நின்று வளர்கின்றவாறே. ரொம்ப ஒரு சிறப்பான பாடல் அப்படின்னா இந்த பாடல். பாருங்க, எடுத்த உடனே நான் கண்ட வன்னி அப்படிங்கிறாரு. வன்னினா வேற ஒண்ணுல நெருப்பு. அந்த நெருப்பை நான் கண்டேன், நான் கண்ட வன்னி என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது. இப்ப இதை செய்யுங்கள் உங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது இவர் அப்ப நீங்கள் அந்த இமயமலையில ஒரு கற்ப மூலிகை ஒன்று இருக்கு, அது பாறைக்கு இடையில இருக்கும், கல்பாசி அப்படிங்கிறது. அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க 300 வருஷம் வாழலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படின்னா நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல நான் சாப்பிடல, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. அப்ப ஒருத்தர் கேள்விப்பட்டதை சொல்லுவது என்பது ஒரு வகை. அதனாலதான் இங்க எடுத்த உடனே நான் கண்ட வன்னி நெருப்பு, இறைவன் வன்னியாக ஜோதியாக நெருப்பாக நான் கண்டேன். 4 கலை, மொத்தம் 12 கலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சுவாசம். அதை 4 கலையிலே வைத்து தான் நான் அந்த வன்னியை நாம் உணர முடியும். 4 கிளையாக மாறும்போது 12 கிளையாக இருந்து 4 கிளையாக வரும்போது 4 கிளை அப்படின்னா மூக்கினுடைய நீளம் என்பதுதான் 4 கிளை. அந்த மூக்கினுடைய நுனி வரலையும் தான் சுவாசம் வரும், அதை தாண்டி வராது. அதுதான் 4 கிளைன்னு சொல்றாரு. 7ங்கிறது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞைங்கிற சொல்லக்கூடிய 6 ஆதாரத்தோடு சகசிரதாரம் என்ற 7ம் எங்கும் பரவி தான் கண்ட வாயு சரீரம் முழுதும் ஓடும். தான் கண்ட வாயு இந்த பாடலை பொறுத்தவரை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது மாதிரி தான் இருக்கு. இது புரியாத வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. இதுல எல்லாரும் இதை புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இதுதான் காய சித்தி அப்படிங்கிறாரு. தான் கண்ட வாயு சரீரம் முழுதும் ஓடும். அப்ப தான் கண்ட வாயு எல்லாருக்கும் ஓடத்தான் செய்யுது. எல்லாரும் சுவாசம் பண்ணத்தான் செய்யறாங்க. எல்லாருக்கும் பிராணசக்தி நுரையீரலேருந்து எடுக்குது, அது எல்லாம் தானே ஓடுது. அதனாலதான் இங்க அந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னா, தான் கண்ட வாயு சரீரம் முழுதும் ஓடும். தான் கண்ட வாயு இது வேற, இது அபானன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வாயு சரீரம் முழுதும் ஓடும் பொழுது சரீரத்தை பருமனாக ஆக்கும். நீங்க எந்த அளவுக்கு உடம்பு இருக்கோ அந்த உடம்பை விட பெருசாக காட்டும். அதான் தான் கண்ட வாயு. ஏன்னா வாயு சரீரம் முழுதும் ஓடும்னா இது என்ன திருமூலருக்கு மட்டுமா ஓடுது? உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே தான் ஓடுது வாயு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிங்கிறதுனாலதான் இதை பிரித்து காட்டுகிறார். தான் கண்ட வாயு சரீரம் முழுதும் ஓடும். அதை பார்த்தாலே தெரியும். உடம்பு அந்த வாயு ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா உடம்பு பருமனாகும். ஊன் கண்டு கொண்ட உணர்வு மருந்தாக. இந்த சரீரம் முழுதும் ஓடும் பொழுது இந்த ஊன்னா அந்த உடம்பு கொண்ட அந்த உணர்வு
அது மருந்தாக மாறி மான் கன்று நின்று வளர்கின்ற ஒரு மான் கன்று அது எப்படி நாளாக நாளொரு மேனும் பொழுதொரு வண்ணமாக அந்த மான் கன்று வளர்கிறதோ அதுபோல நம்மளுடைய யோக சக்தி நமக்குள்ளே இருந்து இந்த மான் கன்று நின்று வளர்கின்றவாறே. இந்த மான் கன்றை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அது போன்று நம்ம உடம்பு வந்து ஒரு மான் கன்று போன்று எப்படி அந்த மான் கன்று வளர்கின்றவாறுனா மான் கன்று துள்ளி குதிக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனுடைய உடம்பும் அதனுடைய முகமும் எவ்வளவு அழகாக வருகிறதோ அதுபோல இந்த சரீரம் முழுதும் இந்த வாயு ஓடுவதனால ஒரு ஒரு அழகு, ஒரு இளமை மான் கன்று நின்று வளர்கின்றவாறே. அது அப்படியே வளர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் நிதர்சனமாக புரிந்து கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையில இதை செஞ்சீங்க அப்படின்னா இந்த அனுபவம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்பதை மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். நான் கண்ட வன்னி அப்படிங்கிறதான் வந்து முதல்ல நெருப்பு. இங்க ரொம்ப தெளிவா நீங்க இதை பார்க்கணும். முதல்ல நாம் யோகி எதை காண்போம் அப்படின்னா நெருப்பை தான் பார்ப்போம். முதல்ல இந்த குண்டலினி கனல் வரும். வந்ததுக்கு பிற்பாடு 12 கலை என்பது 4 கலையிலே நிற்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது அனுபவம் 12 அங்குல சுவாசங்கிறது 4 அங்குல சுவாசமா மாறும். 2 அப்புறம் தான் கண்ட வாயு சரீரம் முழுதும் ஓடும். அப்புறம் தான் உடம்பு வந்து பருமனாகும். இது 3வது அனுபவமா இது வரும். சரீரம் முழுதும் ஓடும் போது அப்புறம் அது ஊன் கண்டு கொண்ட உணர்வு. அப்போ ஊன் கண்டு அதை கொண்டும் பொழுது அது உடம்புல வந்து அது மாற்றங்களை உண்டாக்கும். 4வது. 5வது இது நடந்து கொண்டே இருக்கும்போது ஒரு மான் கன்று எப்படி வளர்கிறதோ அது பார்ப்பதற்கு எவ்வளவு நன்றாக இருக்குமோ அழகாக இருக்குமோ அது போன்று நம்மளுடைய மான் கன்று போன்று நம்மளுடைய உடம்பு இருக்கும். நின்று வளர்ந்து கொண்டே இருக்கும். மான்கன்று நின்று வளர்கின்றவாறே. மான்கன்று வளர்கின்றவாறேன்னு சொல்றாலுமே மான்கன்று நின்று வளர்கின்றவாறே. அவன் மான்கன்று அவன் அது மான்கன்றுனா சரிங்க 6 மாசம் நல்லா இருக்கேன், 1 வருஷத்துல மான்கன்று கன்று பெருசா போயிடுமே அப்படின்னு சந்தேகம் வந்துடும். ஒரு மான்கன்று நின்று வளர்கின்றவாறே. அந்த எவ்வளவு எப்போதுமே மான்கன்றாகவே நம்ம உடம்பு பார்க்கறதுக்கு அதனாலதான் வந்து இந்த உடம்பை வந்து மான் என்று சொல்லுவது என்பது அந்த காலத்து சித்தர்களுடைய மரபு. அதனாலதான் இந்த நீங்க பார்த்துருப்பீங்க வள்ளி திருமணம் நாடகத்துல சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் ஒரு பெரிய ஒரு யோகி. அவர் நாடக கலையில இருந்தாலும் அவர் திருமணமே செய்து கொள்ளாமல் சங்கரதாஸ் சுவாமிகளாகவே இருந்தார். கடைசி வரலையுமே இருந்தார். அப்ப வந்து இந்த வள்ளியை தேடி வந்தேன்னு சொல்லாம முருகன் வந்து கானகத்துக்கு வருவாரு. என்ன தேடி வந்திருக்கீங்களேன்னா நான் ஒரு மானை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. காயாத கானகத்தே நின்றுலாவும் மேயாத மான் அப்படிம்பாங்க பாருங்க. அது வந்து புல்லு மேயாது அந்த மான், நான் தேடி வந்த மான். மனிதரை மான் என்று சொல்வது என்பது சித்தர்களுடைய இலக்கிய மரபு. அப்ப மான்கன்று நின்று வளர்கின்றவர். நம்ம உடம்பு வந்து மான்கன்று போல நம்மளுடைய உடம்பு வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நம்முடைய மேனி எப்பொழுதுமே வயோதிகம் இல்லாமல் இந்த மேலக்குள்ள அந்த 4 நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா முதல்ல வந்து குண்டலினி கனல் உச்சந்தலைக்கு வரணும். அப்புறம் எப்போதுமே 12 கிளையாக இருப்பது 4 கிளையா மாறணும். அப்புறம் எப்பவுமே உடம்பு பூரா வாயு பருமன் ஆகணும். நம்ம உடம்பு வாயு இல்லைன்னா பருமன் குறைஞ்சிடணும். அது வந்து நான் உடம்பா இருக்கிறது அத்தனை வாயுதான்னு சொல்லி ஏமாத்தல முடியாது. அந்த வாயு இல்லாம உடம்பு வத்தி போயிடும். அந்த வாயுவை பிடிச்சா உடம்பு பெருசா போகும். இப்ப நான் 2 நாளைக்கு நான் தவம் செய்யலாம் அப்படின்னா உன்னுடைய உடம்புனுடைய பருமனே ரொம்ப குறைஞ்சி போயிடும். அது என்ன அதை செய்து காட்டுவோம். இந்த சித்தி வந்ததுக்கு பிறகு முதல்ல மலேசியாவுக்கு ஃப்ளைட்ல வந்தோம். அப்ப அந்த விமானத்துல வந்து இறங்கினோடனே அந்த மலேசியாவில் வந்து இறங்கினோடனே ஒரு துளி அந்த வாயு என்பது அந்த அந்த உள்ளர பருமனா இருந்த வாயு என்பது அனைத்தும் வற்றி போய்விட்டது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ செயற்கையான சுவாசத்தை அங்கே வச்சிருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை
இந்த வெளியிலிருந்து எடுப்பதற்கு பதிலாக உள்ள இருக்கிற இருந்த ஆக்சிஜனையே நம்ம உடம்பினுடைய செல்கள் சாப்பிட்டுட்டு அதை முடிச்சிருச்சு. 3 மணி நேரத்திலேயே சுத்தமா முடிச்சிருச்சு அந்த கதையை. எமக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அதாவது நாள் முழுக்க அப்படியே இருக்கும். இப்போ ஒரு காற்றை பிடித்து அந்த உடம்பு பூரா பருமன் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ உதாரணமா ஒரு கையில எல்லாம் மணிக்கட்டு பக்கம்லாம் ஒரு சுமார் 2 சென்டிமீட்டர் பெருசா இருக்கும். அந்த மணிக்கட்டு கையினுடைய மணிக்கட்டை பிடிச்சோம்னா ஒரு 2 சென்டிமீட்டர் பெருசா இருக்கும். அது ஒரு நாள் முழுக்க இருந்தாலும் அது 1 சென்டிமீட்டரா தான் குறையுமே தவிர 1 சென்டிமீட்டர் அப்படியே இருக்கும், போகாது. நம்ம சாதாரணமா உலகத்துல இருந்து என்ன வேலை செஞ்சாலும் என்ன இதா இருந்தாலும். ஆனா அந்த 2 சென்டிமீட்டர் பருமனும் சுத்தமா போய்விட்டது இந்த ஃப்ளைட்ல வரும்போது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஃப்ளைட்ல வரும்போது ஒரு செயற்கையான ஒரு உள்ளார ஆக்சிஜனையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம பயணம் பண்றோம். அந்த ஆக்சிஜன் நம்ம உடம்பு அதுக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது ஏற்கனவே உடம்புல இருக்கிற அந்த வாயுவை, அதான் சரீரம் முழுதும் ஓடும்னு இங்க எங்க திருமூலர் கூறுகிறார். அந்த ஒரு செயற்கையான அந்த தன்மையை உடம்பு எடுத்துக்கிடாததுனால இயற்கையாக உடம்புல இருந்த அந்த பிராணனை எடுத்துக்கொண்டது. கீழே இறங்கி பார்க்குறோம், கை கால் எல்லாமே வத்தி போய் ஆக எல்லாமே இழந்து விட்டு, அப்ப அது உடனே அதை பெற முடியவில்லை. அது அப்புறம் அப்புறம் ஒரு நாள் இரவு இருந்து அப்புறம் தவம் செய்து அப்புறம் மறுநாள் அதை பெற்றுவிட்டோம். எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த பிராணனை உடம்பிலே நிறுத்த வேண்டும். நம்ம ஆயுள கூட்டணும் அப்படின்னா, நம்ம வயோதிகம் இல்லாம வாழணும் அப்படின்னா, உடம்புல இந்த வாயுவை செலுத்தி உடம்பு பருமன் ஆகணும். கை மட்டும் இல்ல, கால் மட்டும் இல்ல, நம்ம உடம்பினுடைய ஒட்டு மொத்தமும் எல்லா இடத்துலயும் அந்த பருமன் ஆகணும். முகத்துல இருந்து கால் கட்டை விரல்ல இருந்து முகம் வரலையும் எல்லாமே பருமன் ஆயிரும். அது எல்லாருக்கும் செஞ்சு காட்டுறோம். நம்மளை பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த மாதிரி உடல் முழுக்க அந்த பருமனாக்கி காட்டுறோம். தான் கண்ட வாயு சரீரம் முழுதும் ஓடும். நீங்க சரீரம் முழுதும் ஓடும்னாக்க சாதாரண மனிதருக்கு ஓடுற அந்த ஆக்சிஜன் கிடையாது. இது உயிர் காற்று, இது வித்தியாசமான காற்று. ஆனாலும் இதுல அதுல ஆக்சிஜன் என்பதும் உண்டு. அதாவது பிராணன் என்பதுல ஆக்சிஜன் என்பது உண்டு. ஆனா அந்த டாக்டர்கள் வைக்கிறாங்களே, அந்த பிராணவாயு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஆக்சிஜன் அது வேற. ஆனா இது தான் கண்ட வாயுங்கிற வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. இது எப்படி வருது அப்படின்னா, இது வெப்பத்தோடு கலந்த ஒரு ஒரு ஆக்சிஜனும் அதனோடு சேர்ந்த ஒரு உயிர் காற்று. அது பிரபஞ்சத்திலேருந்து அது எடுத்துக்கிடுது. அது மேலேருந்து அந்த பிரபஞ்சம் இந்த வெறும் இப்ப இந்த நமக்கு இருக்கிற ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இது கடலுக்குள்ளே இருந்து இரவு நேரத்துல கடலுக்குள்ளே இருந்து வரும். அதனாலதான் அந்த உள்ள இருக்க இந்த ஸ்பைருலினா அப்படிங்கிற இந்த இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த கடலுடைய தரைப்பகுதியிலிருந்து உள்ளே இருந்து ஆக்சிஜன் வருது. அது அது மேலேருந்து வர்ற அந்த யூனிவர்ஸ்ல இருந்து கிடைக்கிற அந்த ஆக்சிஜனும் அதுவும் சேர்ந்துதான் அது உயிர் காற்றா மாறுது. அந்த உயிர் காற்றை நம்ம பிடிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய ஆயுள் கூடுகிறது அல்லது ஆரோக்கியம் கூடுகிறது, வயோதிகம் என்பது இல்லாமலே போகிறது. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதனால தான் கண்ட வாயுன்னு இங்க பிரிச்சு காட்டுறாரு. நீங்க பார்த்த வாயு கிடையாது, நீங்க சுவாசம் பண்ற வாயு கிடையாது. இது தான் கண்ட வாயு சரீரம் முழுதும் ஓடும். அது சரீரம் முழுதும் ஓடும் பொழுது அது பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம், உடல் முழுக்க பருமனாக ஆகிவிடும். அப்படி பருமனா ஆயிடுச்சுன்னா அது 24 மணி நேரமும் அது நம்மளுடைய செல்கள் எல்லாம் பற்றாக்குறை இல்லாமல் அதை சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கும். அது நம்ம இது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல, ஒரு பிராணனே இல்லாத இடத்துல நம்ம இருந்தோம்னா அது நம்ம உடம்புல இருக்கிற சுவாசத்தை எடுத்துக்கிட்டு அது வாழும். அதுக்கு பேர் தான் உள் சுவாசம் அப்படின்னு பேரு. பிராணாயாமம் அப்படின்னாலே அது உள் சுவாசம் செய்தல். உள்ளே நம்ம சேமிச்சு வச்சிருக்க வாயுவை அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் நம்ம உடம்பு. வெளியிலிருந்து பிரச்சனை வரும் பொழுது, வெளியில பிராணன் சரியாக கிடைக்காத பட்சத்தில் நமக்கு உள் சுவாசம் நடக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் வாசி யோகம்.
அந்த உள் சுவாசம் எடுப்பது எப்படின்னு தெரிஞ்சு கொள்றது தான் உண்மையான பற்றி. அதை தான் காய சித்தி உபாயம்னே இந்த பகுதியில சொல்றாரு. இதுக்கு பேர் தாங்க காய சித்தி. வெளி சுவாசத்திலேருந்து வெளியிலேருந்து ஆக்சிஜனை எடுத்து 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 நீங்க பழக்கப்பட்டிருக்கீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அது பிறந்ததுலேருந்து மனுஷன் செத்து போறது வரையும் அந்த சுவாசம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இது உள் சுவாசம். இது உள் சுவாசம்னா இந்த அதுதான் நான் சொன்னோம்ல, இந்த ஆக்சிஜனும் அந்த யூனிவர்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த வெப்பமான அந்த வெப்பமும் சேர்ந்து அதான் வாசி அப்படிங்கிற காற்றும் வெப்பமும் சேர்ந்ததான் வாசி. அதான் சரீரம் முழுதும் ஓடும். அப்படி ஓடினால் உங்கள் மான்கன்று நின்று வளர்கின்ற தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பது இந்த பாட்டினுடைய முழு பொருள். இதன் பேரிலே உங்களுடைய சந்தேகங்களை இன்று கேட்கலாம்.